பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் இவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் சாஸ்ட்ரைஸ் சிக்ஷையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாகி கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக என்று உபாகமம் 8:5 கூறப்பட்டுள்ளது. தேவனாகிய கர்த்தர் ஒரு தகப்பன் தன்னுடைய புத்திரனை சிக்ஷித்து கடிந்து கொண்டு சீரான வழியில் நடத்துவது போல கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார் என்று நாம் அறிவோமாக. மட்டுமல்ல, சிக்ஷை என்பது என்ன? சிக்ஷை என்பது தண்டனை. சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று அறிகிறோம். சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணக்கூடாது என்று யோபு 5:17 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சிக்ஷிக்கும் போதும் நாம் கவனித்து நடக்க வேண்டும். அவர் காட்டுகிற வழியில் நடக்க வேண்டும். வேதம் என்ன கூறுகிறது? கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் நன்மை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை கடிந்து கொள்ளுதலை நாம் கவனித்து நடக்க வேண்டும். தண்டனைக்கு தண்டிக்கப்படும் பொழுதும் நாம் கவனித்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94:13 கூறப்பட்டுள்ளது. சிக்ஷித்து கர்த்தருடைய வேதத்தை கொண்டு நாம் போதிக்க வேண்டும் என்று போதகர்களுக்கும் கர்த்தருடைய வசனம் கூறுகிறது. மட்டுமல்ல, என் மகனை நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிர என்று நீதிமொழிகள் 3:11 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று எபேசியர் 6:4 கூறப்பட்டுள்ளது. நம்முடைய பிள்ளைகளையும் நம் சிக்ஷித்தே வளர்க்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. பிள்ளைகளுக்கு அதிக செல்லத்தை கொடுத்து நாம் கெடுத்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, பிள்ளைகளை கவனித்து நடத்த வேண்டும், பிள்ளைகளை சிக்ஷித்து நடத்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. பிள்ளைகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது. பிரியமானவர்களே, முழுவதுமாக நம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, உம்முடைய சிக்ஷையை நாங்கள் கவனித்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இரும். உம்முடைய சிக்ஷையை கவனித்து நடக்க, கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய பிள்ளைகளை சிக்ஷித்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.